என்னலாமோ வண்ணக்கிளி சொல்லுகிறே வண்ணக்கிளியே சொல்லுகிறே ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் உன்னை ஒரு தாரம் எந்த நாடும் என்னலாமோ வண்ணக்கிளியே அவ எப்படி இருப்பாளு? அழகுன அழகு பேர் அழகு. எப்படி ஒண்ணே விடவா? உங்களையும் விட. இல்ல அவளை விடவா? யாரையாவது விடுங்க. அடியே. ஏய் வாடி. அண்ணா நடை நடப்பா அச்சு மட்டும் போலி. அடே ஆத்தாடி. வாடி சிட்டு. அண்ணா நட நடப்பே அச்சு மட்டும் போல இருப்பே அச்சு மட்டும் போல இருப்பே சின்ன நட நடப்பே அழகு பெண்டுகளா சிங்காரம் போல இருப்பே ரோசா பூ வாடிருச்சு வாங்கி வச்ச ரோசா பூ வாடிருச்சு சூப்பர் நீ போடு சொல்ல அப்படியே
நினைச்சு இப்படி ஆட சொல்ற? போதமுங்க கெட்டிக்கார மாமா எதை பார்த்தீங்க? காலில் உள்ள மசிலெல்லாம் பார்க்காதீங்க. ரோமம் அதிகமாக இருந்தால் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே போல தான் நானும். எனக்கு அப்படிதான். நீங்களுமா? இப்படி சும்மா தான் சொல்றீங்க, ஆனா வெட்டியா வேஸ்டா இருக்கிறீங்க. காடு மண்டி போய் கிடக்கு. நீங்க புதுக்கோட்டை வரவா? எதுக்குடி? இல்ல உங்களை எல்லாம் பார்த்து பத்திரிக்கை வச்சுட்டு வரணும் என் கல்யாணத்துக்கு. அதுக்கு புதுக்கோட்டைக்கு வா. நாங்கெல்லாம் இன்னைக்கு எங்க வரோம் தெரியுமா? எங்க? ஆனா உண்மையிலேயே இருந்த கூட்டம் வாரிட்டு போயிருச்சு. யாரு கண்ணு வட்டுச்சோ என்ன செய்யறது? ஆண்டவா சோதனை. பரவாயில்ல, இருக்கட்டும். இருக்கிற ஆளுகளாவது மாலை மாத்துறதடி இருங்கட்டா. ஆமா, விடிகிற வரைக்கும் இருந்து மாலை மாத்துறத விடிகிற வரைக்கும் எல்லா ஊர்லயும் வழக்கமா சொல்லுவான். ஆனா இன்னைக்கு நம்ம ஊர்ல 2 சில்லறதான். ஆமா, 2 சில்லறைக்கு முடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்காக தான் 2 சில்லறைக்கு மாலை மாத்தலாம்னு இருக்கோம். 2 சில்லறது யாராரு இருந்து மாலை மாத்துறத, முருகன் வள்ளி மாலை மாத்துறத பாக்குறீங்களோ, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், கல்யாணம் ஆனவங்களுக்கு டைவர்ஸ் ஆகாதுன்ட்டே. நல்ல ஒரு குழந்தை வாக்கியம் பிறக்கும். அதே மாதிரி காதலிக்கிற ஆளுகளுக்கெல்லாம் சீக்கிரம் கல்யாணம் ஆகும். அதே மாதிரி வயசான ஆளுகளுக்கு. அப்ப உனக்கு வந்து சீக்கிரம் கல்யாணம்னு சொல்ற? எனக்கு ஏன் கல்யாணம் சீக்கிரம் ஆகலன்னு தெரியுமா? ஏன்? நானும் போகாத கோவில் இல்ல, ஏறாத மலை இல்ல. அப்படி எங்க போனே? எந்த மலைக்கு போனே? கும்பிடாத சாமி இல்ல. வரமா வரம் இருந்து தவமா தவம் இருந்து எங்க ஆத்தாப்பே என்னை பெத்தெடுத்தாங்க. தெரியுது. என்னை பெத்தெடுத்த நேரம் எனக்கு வந்து நடந்தது மாதிரி எந்த பொம்பளைக்கு நடக்கக்கூடாது. அப்படி என்னடி நடந்துச்சு உனக்கு? என் கூட படிச்ச பிள்ளையே, என் கூட விளையாண்ட பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிருச்சு. எனக்கு மட்டும் இது வரைக்கும். எது வரைக்கும்? இது வரைக்கும். அதான் தெரியும், வரைக்கும் ஆகவே இல்லை. ஏன் ஆகல? எல்லா ஊர்லயும் நானும் போய் மாப்பிளை வாப்போம்னு தான் போறேன். எனக்கு வர்ற மாப்பிளை ஊரா ஒத்த விக்ஸு மிட்டாய்க்கு விதியத்தை வளாதே வந்து வாய்க்கிறேன். இன்னைக்கு உள்ள காலத்துல பொண்ணுக்கு நகை ஓட்டு நாங்க கட்டிட்டு போறோம் அப்படிங்கிற காலம் இன்னைக்கு வந்துருச்சு. ஆனா நம்மளுக்கு நிலைமையை பார்த்தீங்களா? கடைசி வரைக்கும் ராத்திரி பூரா விழிச்சிருந்ததேன் பிழைக்கணும்னு ஆண்டவன் தலையில எழுதியிருக்கான். பரவாயில்ல, நான் வந்துட்டேன். என் தோழிமாவை கூப்பிடுவோம். அடியே தொல்லிமா, ஒடியாடி அடியே சொல்றீ. அடியே எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டி. ரொம்ப அழகா இருக்கியே. நானா? நான் அழகா இருக்கேன், நீதே மெச்சுக்க. உனக்கு அழகே உன் கொண்டை தான். எங்கடி உன் கொண்டை? ஏன்டி கொண்டை இன்னைக்கு வைக்கல? உன் கொண்டையே காணமே. என் கொண்டையில வைக்கலாம் தான் பார்த்தேன். வேற? ஆமா, வேணாம். 2 சில்லறைக்கு தேவையில்லை கொண்டை அப்படின்ட்டு வந்துட்டேன். ரொம்ப அழகா இருக்கியல்ல? ஆமாடி. அப்பா அது வந்தாரா? அப்பா வந்தாருடி. என்ன சொன்னாரு? அப்பா மிந்தி மாதிரி எல்லாம் இல்லடி. ஏன் இப்ப என்னாச்சு அப்பாவுக்கு? வர வர 2 நிமிஷத்துக்கு மேல நரம்பு தளர்ச்சி மாதிரி இருக்குங்கிறார். அவருக்கு வயசாயிருச்சு. நீ போக போக அப்பாவுக்கு எது எங்க இருக்குன்னே தெரியாது. கண்ணு தெரியாது, தடுமாறிக்கிட்டு இருப்பாரு. நீ சொல்லணும். அதுதான் கூட மேட உதவுறதுக்கு தான் என்னைய வச்சிருக்காரு. அப்பாவுக்கு உதவி தானே உன வச்சிருக்காரு. ஆமாடி. அப்பாவுக்கு உதவி எல்லாம் பண்ணியா? எல்லாமே பண்ணுவேன். சமைச்சு போட்டியா? சமைச்சு போட்டேன். என்ன சமைச்ச? அன்னைக்கெல்லாம் என்னடா? ஆனா டேய் இடவிட்டவளே, இந்த மிருதங்காரன் உள்ள எப்படி சமைச்சு? அப்பாவுக்கு என்ன கேட்டாலும் சமைச்சு கொடுப்பேன். அப்பாவுக்கு என்னென்ன பிடிக்கும் தெரியுமா உனக்கு? முந்தா நாள்லாம் லெமன் சாதம் கேட்டாரு. அப்புறம் ஒரு எலும்பச்சம்பழம் 10 ரூபாய்க்கு வாங்கி 2 எலும்பச்சம்பழத்தை கிண்டி பட்டை வத்தல். 1 பழம் வாங்கினியா? 2 பழம் வாங்கினேன். பட்டை வத்தல் கடுகு எல்லாம் போட்டு கிண்டி கொடுத்தேன். சாப்பிட்டு என்னைய பாராட்டினார். அப்புறம் நல்லா சமைச்சிருக்கேன், கைப்பக்குவமான பொம்பளையா இருக்கேன்னு சொல்லி. அழகா சமைக்கிறீன்னு தானே. நேத்து அதே போல தயிர் சாதம் கேட்டாரு. சரி, தயிர் சாதம் தான் கேட்டது. நம்ம வீட்டுல தான் 10 பசுவ மாடு இருக்கேன். ஆமா, நல்ல மாடா பார்த்து பாலை கறந்து தயிரை கடைஞ்சு தயிர் சாதம் கிண்டி கொடுத்தேன். சாப்பிட்டு என்னைய பாராட்டினார். உனக்கு பிடிச்சிருக்கு சாப்பாடு, நல்லா இருக்குன்னு சொன்னாரு. அப்புறம் அதே போல இன்னைக்கு சாயந்தரம் ஒரு 4 மணி இருக்க முடியும். என்ன பண்ண? எனக்கு புளி சாதம் வேணும்னு சொல்லி கேக்குறாரு. கிண்டி கொடுத்தியா இல்லையா? சரி, ஆசையோட கேக்குறாரு. ஆசைப்பட்ட மனுஷனை ஏமாத்த கூடாது அப்படிங்கிறதுக்காக படக்குன்னு புளுத்தி கிண்டி புளி ஊத்தி கிண்டி எங்க? ஆமா, நான் தான். எங்க லேசா போடு.
லேசா போட்டா பேசுவாராம். நானே மனசு வருத்தத்தில் இருக்கேன், உனக்கு சிரிப்பு. காலையில் நான் பார்க்குறேன், அவன் மேலே கையை போட்டுக்கிட்டு அவன் இதில் கை போடுறி, எதில் தோல்ல. ஆனால் உண்மையிலே இது நான் தான் ஐடி படிக்கும்போது ஒரு 6-7 வருஷம் இருக்கும். ஐடி படிக்கும்போது பிரேக்கப் இல்லை, ஒரு நைட்டி ஓட்ட பிள்ளையை காதலிச்சேன். அந்த நைட்டியை வேறவன் கழட்டிட்டு போயிட்டான், நம்மளை நக்கிட்டு தெரிய விட்டாங்க. இவே இல்லை, இவர் நல்லவை. பப்புல அண்ணனா இருக்காப்புல. சம்மத்தை கொடுத்தீங்களா அப்பாவுக்கு? கொடுத்தண்டி. பாராட்டினாரா? பாராட்டினாரு. சரிடி. இப்போ என்னடி? ஏய், முன்ன பின்ன காவலுக்கெல்லாம் போயிருக்கியா? போனதே இல்லை. ஏன்னா அப்புறம் நம்மளுக்கெல்லாம் காவல் போத்துருக்காருல்ல. ஆமாடி. காட்டு காவல் போகணும், எனக்கெல்லாம் பயமா இருக்குடி. ஏண்டி ஆரம்பத்தில் போகையில் எல்லாமே பயமாத்தான் இருக்கும், அப்புறம் என்ன ஆகும்? போக போக சரியாயிரும். ஏய், ரொம்ப அனுபவமான பிள்ளையா இருக்கே நீ, எனக்கெல்லாம் அனுபவம் கிடையாது. ஏண்டி நீ அதுல அனுபவிச்சிருக்க நிறையா. ஏன்னா இங்க பெரிய பெரிய மிருகமெல்லாம் இருக்குமா, பேய் இருக்குமா? ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. பேய் இருக்குமா, பெரிய பெரிய மிருகமெல்லாம் இருக்குமா? இருந்துட்டு போகுது, காடான்னு இருந்தா எல்லாமே இருக்கத்தான் செய்யும். எனக்கும் பயமா இருக்குல்ல. ஏண்டி பேய் பாத்திருக்கியா நீ? உனக்கு கேக்குதா? பேய பாத்திருக்கியா? இப்படி கேக்குது. பேய பாத்திருக்கியா? பேய பார்க்கல, இந்த நேரில் தாண்டி ஒரு தடவை தாண்டி பேய பார்த்தேன். என்ன பேய? ஒரு 65 வயசு இருக்கும், ஒரு கிழவி சந்துக்குள்ள உண்டு பெய்திரி சட சட சடன்னு. அந்த பேய் இல்லடி. ஐயோ, செத்தவங்களும் வருவாங்களே, அது என்ன? அந்த பேயா? அதை நான் பார்த்ததே இல்லடி. அதனாலதான் எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னேன்டி. அதுக்கு பேர் பேயின்னு சொல்லக்கூடாது, அதுக்கு பேர் பாடி. பாடியா? என்ன வாடி? பாடிம்பாங்க. பாடி தாண்டி எரிச்சு பேயா வருது. ஆவிடி. ஆவி? ஆவி? ஓ, பாடிதான் ஆவி ஆகுது. ஏன்னா உனக்கு அப்ப எல்லாமே தெரியுமாடி? ஆவி தெரியுது, பாடி தெரியுது, தெரியும். பாடியெல்லாம் போடுவியாடி? சரி. ஆனா நம்ம நிக்கிற நிலைமையை பார்த்தியா? செக்கானூர் நீ சந்தையில 100 கிலோ கத்திரிக்காய் கொண்டு வந்து வித்துட்டு மிச்சம் 3 கிலோ வச்சுக்கிட்டு நிப்பாங்க வாரு, இதை வாங்கிட்டு போய் யாராவது வாங்கலான்னு. அது மாதிரி நிலைமை. என்னத்தை சொல்ல ஆண்டவா, வித்தாடுவோம். விரும்புறியா? நான் யாரையுமே விரும்பல. அப்படி சொல்லாத, பெண்ணா பிறந்தா யாராவது பிடிச்சிருக்கும்ல. ஏற்கனவே நான் விரும்பி விரும்பி என்னை நிறைய பேர் இதுல விட்டுட்டு போயிட்டாங்கடி. விரும்பி விரும்பி காதலிச்சு கை விட்டாரு அவனே. அந்த இருக்கிறாருல்ல, ஏன் உன்னை கை விட்டாரு அவரு? இந்த விஸ்வாங்கிறவர் தான் என்னைய 5 வருஷத்துக்கு முன்னாடியே என்னைய காதலிச்சாரு. தொங்காசு போடல, அவனை நான் போட விடல, நான் போட விட்டேன். ஆனா உண்மையிலே விஸ்வா பால் பண்ண விஸ்வா, பால் பண்ண விஸ்வா வேணாம், அவர் வேணாம். ஓனர் நல்ல மனுஷன் தர்றார். நீதான் பால் பண்ண விஸ்வாவா? வா, பாலை கறக்குறியா? நீ கறந்துட்டாலும் சட்டி ஓட்டையா போகு. பால் பண்ண விஸ்வா, உன்னை ஏய் விட்டு அவ ஊரா சந்தோஷப்படுற. சரி, யார? அவன் பால் சீம்பால போச்சுடா. அடி வாடி. காவலுக்கு போனேன். ஆமாடி. அம்மா கூப்பிடுமா? அம்மாவை கூப்பிடுறதுக்கு முன்னாடி இந்த அவரை கூப்பிடணும்டி. எங்க மாமா புதுக்கோட்டைக்காரு அந்த புதுக்கோட்டை மாநகரில் மாமா பூத்த மாமாவே. அம்மா உன்னை பாக்குறதுக்காக வராராம் அவரு. மயக்கம் எப்படி 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 வந்தது எனக்கும்? ஏதோ 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 ஒரு மயக்கம், அது எப்படி 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 வந்தது எனக்கும்? இங்கே பாரு தெரியும், கடைகளை வளர்ச்சி என்ன பாரு புரியும். நிலைமை போலே பல பழங்குது, ஆஹா
கேக்குறேன். என்ன செய்கிறாய்? வர வர முடியறதுன்னு தெரியல, ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல உனக்கு. ஆமா ஏமா என்னது? நல்லா இருமா, மங்களம் உண்டாகட்டும். நல்லா இருடி. யார் நீ? உங்க அப்பா என்னைய சேர்த்திருக்கிறாரு. அப்பா என்னைய சேர்த்திருக்கிறாரு. எவ்வளவு நல்லா சேர்த்து வச்சிருக்காரு? ஒரு 28 நாளா. என்ன கணக்கு அது? 28 நாள் கணக்கு தானம்மா. அதான் கேக்குறேன், என்ன கணக்குன்னு. மாசத்துல 30 நாள். சரி. 31 நாள் இருக்கு. 32 நாள் கூட இருக்கு. இருக்கு. 29 நாள் கூட இருக்கு. இருக்கு. 28 நாள் கூட இருக்கு. உங்க அப்பா 28 நாள் தான் என்னை சேர்த்திருப்பாரு. அப்படியா? ஏன் மத்த நாள்லாம்? மித்த 4 நாள் நான் இதுல ஊத்திருப்பேனா? இது ஐயே, பரவாயில்லையே. சரிதான். அதனால வேலைக்கு சேர்த்து வச்சிருக்காரு. ஆமாங்கம்மா. இப்ப என்ன சொன்னாரப்பா? கண்ணும் கருத்துமா காட்டு காவலுக்கு போய் என்ன காவல்? திணைக்காவல். என்ன திணை? கருந்துணை. கருதுணையா இருக்கு, செதினியா இருக்கு. கருந்துணை நம்மளுக்கு செந்தில்னு செந்தில் வடி வேலனுக்கு முருகனை கொடுக்கணும். அப்பா ஏன் சொன்னாரு? அப்பா சொல்லியிருக்கிறாரு. அதான் ஏன்னு கேக்குறேன். அப்பா என்ன சொன்னாரு? ஐயோ, நான் சொல்றது கேக்குதா இல்லையாடி உங்களுக்கு? அப்பா ஏன் சொன்னாருன்னு கேட்டேன். ஆளோல சோன்னு சொல்லல. ஓ ஓதான் என்ன கேட்டீங்க? சுத்தம். ஆமா, அது நீங்க சொல்றது எனக்கு இது இந்த பக்கத்து குத்திக்கிட்டே இருக்கு. இதுல காத்துல. சரி, காத்துலயா காதலையா? காதுல. காதலையா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காட்டுக்கு போகணும், கவலை பார்க்கணும் அப்படின்னு அப்பா சொல்லி வச்சிருக்காரு. அங்க பாரு மலையே. அங்கே தண்டி 1 2 3 4 மலை. 4 மலை மலை. கண்ணு தெரியாதடி. 3 தாண்டி. 3 தாண்டி இருக்கு. ஆமா, ஒரு மலை எங்க வச்சு ஒண்ணு எங்க போச்சுன்னு எனக்கே தெரியாது. ரத்னப்பா மாமா தூக்கிட்டு போயிருப்பாரோ? ஏன் அவரு வச்சு என்ன பண்ண போறாரு? அவர் அது மேல ரொம்ப நல்லா அழகா இருக்கு, அருமையா இருக்கு. பெண்ணுன்றா இப்படித்தான் இருக்கணும். என்ன இருக்க புடவை மேல ஏறிக்கிட்டு போகுது. இன்னும் நல்லா இருக்கும்ல இருக்கு. ஏமா அப்படி சொல்றீங்க? இல்லடி, புடவை இன்னும் மேல ஏறிடுச்சு. மடிசாத புடவைக்கு இல்லாத அழகா இது போல டவுசர் போட்டாங்க. நீ பொம்பளையா? நீ உள்ள பாட கட்டறது இல்லையா? பாவடை கட்டவே பாட்டு பாடுமா, நல்லா பாடுவோம்ல இருக்கு. பெட்டிக்கார சொல்றாரு. நானே கேட்டது இல்ல. ஒரு சிவா பாட்டு பாடு. நீங்க உங்களுக்கு வேலையாமா? நானு சரிப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காத்து அள்ளுறது, பறவையெல்லாம் வந்துகிட்டே இருக்கு. எல்லாத்தையும் விரட்டுறோம். எல்லாம் சுத்த மொத்தமா போயிருச்சு. இன்னும் கொஞ்சத்துல இருக்கு. அதுவும் போயிடுச்சுன்னா வேலை முடிச்சிடும். ஆலோ ஆலோ ஆலலம் சோ ஆலோலமே ஆலோலம் ஆலலம் ஆலோலம் ஆலோலமே ஆலோ எந்த குறை இருந்தாலும், கந்தன் குரல் கூட யாரு கடை இருந்தாலும் மாறி கடை கூட கூட்டமான விரட்டாம ஆளுக்கு ஒரு வருமானத்தை முருகனத்து பெறணும். வேலைமில்லை தப முடிவுல வருவாங்கன்னு அப்பா சொன்னாரு. மதிப்பு குறைவர் யார் வந்தாலும் வந்தா அழையுங்கள், ஆசீர்வாதம் வாங்குவதற்கு பலமா ஆளலாம். சோ சோ